ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே சிந்துவுமே பார்த்தீங்கன்னா வழியில் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இங்கே அங்கே இருக்கிற சிவாக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கருப்பு தேல் கடிச்சு 1 ஹவர் ஆகியுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால அதோடைய விஷம் ரொம்பவே வீரியத்தோட இங்கே சிந்துவுடைய உடம்புல ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் கடைசியாக அங்கே இன்ஜெக்ஷனுமே நிறைய போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே எங்கள் நர்ஸ்கிட்ட பிளட் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே அங்கே சிந்து கிட்ட உட்காந்துக்கிட்டு, சிந்து என்னை மன்னிச்சிடுது, ஏதோ நீ பொய் சொல்கிற, என்னை வர வைக்கிறதுக்காக தான் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே நான் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிருப்பேன். வீட்டில் யாருமே இல்லையா, வீட்டில் யாருன்னா இருக்கிறவங்ககிட்ட நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துக்கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க சிவாவுமே. உடனே அங்கே சிந்துவுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த சிவாவுக்குமே அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் சிந்துவை கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணி பிளட்டு சேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சிஜன்லாம் வச்சு நிறையவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அன்னபூர்ணிக்கும் சிந்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது, சிந்துவை நான் முன்னாடியே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கணும். இங்கே சிவாவுக்கு கால் பண்ணியுமே சிவா எடுக்காததுனால தான் அந்த வைத்தியருக்குமே கால் பண்ணி நம்ம வைத்தியர்கிட்ட அங்கே ஒரு மெடிசனையும் போட்டேன். ஆனால் அந்த ஒரு மருந்துமே அங்கே சிந்துடைய உடம்புக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே சிந்துக்கு இப்படி ஆனதை நினச்சி சிவா ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஏன்னா இங்கே சிந்து எப்போ தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமலே நம்ம இப்படி ஒரு வைத்தியமெல்லாம் பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே பைரவியுமே எங்கள் சிந்துக்கு எதுவுமே ஆகாமல் சிவா பார்த்துப்பாரு, கண்டிப்பாக எங்கள் சிந்துவை காப்பாற்றிடுவார் சிவா. சிவா சிந்துக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு சிவா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. நீங்கள் எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே பைரவி எப்படி நீ அழுகாமல் இருக்க சொல்கிற, எங்கள் சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே பதட்டப்படுறான். அதுவும் இல்லாமல் சிந்து மேலே நான் அதுக்கு முன்னே கோவப்பட்டிருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, சிந்துவை கஷ்டப்படுத்தி ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒதுக்க வச்சு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்துவை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. ஏன்னா சிந்துவை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்போ தான் எனக்கு அதோடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லிடுவோம். உடனே அங்கே சிவாவுமே அங்கே எல்லா இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க சிந்து ரெஸ்ட் எடுக்கணும். அது இல்லாமல் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து மயக்கத்திலேருந்து தெளிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சிந்துவுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வெளியவும் வராங்க. வெளியே வந்த உடனே அங்கே அன்னபூர்ணியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா எங்கள் சிந்துக்கு என்ன ஆச்சு, சிவா சிந்துக்கு எதுவுமே ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி கேட்கவும் உடனே எங்கள் சிவாவுமே பெரியம்மா நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அதுவும் இல்லாமல் சிந்து மேலே இருக்கிற கோவத்தினால நீங்கள் சிந்துவை இப்படியெல்லாம் நீங்கள் பழி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சிந்து அவ்வளோ வழியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. அந்த விஷ தேல் கடித்த போது அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கணுமோ, அதுவும் இல்லாமல் அது வலியோட உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. ஆனால் நீங்கள் அதை எதுவுமே கேட்காம அலட்சியமாக எடுத்துக்காமல் இங்கே ஒரு ஃபோனை பேசிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருக்கீங்க. ஆனால் மற்றவங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா இப்படி ஒரு நிலைமையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி விட்டுருப்பீங்களா? எங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எங்கள் சுவாத்தியே இப்படி ஆகிட்டான்னா நீங்கள் இப்படி விட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே ரொம்பவே கோபமாகவும் கேட்கவும் உடனே அன்னபூர்ணியுமே சிவா எங்கள் சிந்துக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதுவும் இல்லாமல் சிந்துவை காப்பாற்றுறதுக்காக நான் நிறைய முயற்சி எடுத்து பார்த்தேன். ஆனால் சிந்துவை காப்பாற்ற அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாததுனால தான் ரொம்பவே பயத்தோட பதட்டத்தோடு அங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்குமே கால் பண்ணேன். ஆறுமுகமும் உடனடியாக இங்கே நாங்கள் உடனடியாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு நாங்கள் சிந்துக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருபோதுமே நினச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே இல்லை பிரியம்மா நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் அவளை இந்த நிலைமையில் இருக்கிற போது கூட நீங்கள் பழிவாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கனவு கூட நான் நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் எங்கள் ஆறுமுகத்தை கூப்பிட்டதை விட நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். அது இல்லாமல்
எனக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் வீட்டுக்கே வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இப்படிலாம் சிந்துவை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும் உடனே அன்னபூர்ணியுமே, சிவா நான் உனக்கு கால் பண்ணேன்பா, ஆனால் உனக்கு ஃபோன் வந்துச்சு, ஆனால் நீ தான் பிக் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்ட. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்ஸுக்குமே கால் பண்ணேன். அவங்களுமே ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் போய் எதனா பேசுனேன்னா கண்டிப்பாக சார் வந்து என்னை ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ரொம்பவே பதட்டத்தோட அங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்தேன். உனக்கு கால் பண்ணாமல் நான் உனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணதும் நீ எடுத்துருந்தனா இங்கே உடனடியாக நான் ஹாஸ்பிட்டலுக்குமே சிந்துவை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் நீ எடுக்காதனால தான் இங்கே நான் வைத்தியரையும் அங்கே ஆறுமுகத்துக்கும் கால் பண்ணி எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் சிந்து கிடக்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோட நான் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்துட்டேன். நான் சிந்துவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் படுக்க வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற பைரவியுமே, சிவா விடு சிவா, இங்கே அன்னபூர்ணியத்தை கண்டிப்பாக அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டாங்க. அன்னபூர்ணியத்தை மனசில் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே சிந்துவை அங்கேயே விட்டுருக்கணும், சிந்துவை கண்டுக்காமல் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்போ இப்போ கொண்டு வந்து இங்கே சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்காங்கல்ல, இப்போ சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே, பைரவி என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கா, அதுவும் இல்லாமல் அவள் பொழைப்பாளா பொழைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே பயத்தோடு இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து கேள்வி கேட்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. கண்டிப்பாக நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன். சிந்துக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே, சிவா என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நான் சிந்துக்கு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஒருபோதும் நினச்சது கூட கிடையாது. ஆனால் நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது சிவா. ஆனால் கண்டிப்பாக இங்கே சிந்து சரியாகி வந்தாலையும் உனக்கும் சிந்துக்கும் டிவோர்ஸ் ஆகிறது தான். கண்டிப்பாக அப்படி ஒரு பொய்யை அங்கே சிந்து சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கக்கூடாது. சுவாதிக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே பேசவும், எந்த டைமில் என்ன விஷயத்த பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிற அன்னபூர்ணி கண்ணத்திலே பல அரன்னு சொல்லிட்டு நாலு அறவுமே விட்டுடுறாங்க. இதை பார்த்தா அங்கே இருக்கிற ஆறுமுகமும் சரி அங்கே இருக்கிற பைரவியும் சரி ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க பைரவடைய அங்கே அப்பாவுமே, சிவா என்னப்பா பண்ணிகிட்ருக்க, உங்கள் பிரேமாவே இப்படி கை நீட்டி அடிக்க எப்படிப்பா உனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக இங்கே அன்னபூர்ணி இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நினச்சி எங்கள் சிந்துவை வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பெத்த மக மாதிரி அவங்க பார்ப்பாங்க. என்னதான் இனிமையாக இருந்தாலையும் அவங்கள எப்படி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அன்னபூர்ணியை பற்றி. ஆனால் அன்னபூர்ணியை நீ தப்பாக நினச்சி நீ அன்னபூர்ணியை அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவடிய அப்பா சொல்லவும் உடனே சிவாவுமே, யாருமே இங்கே எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா இங்கே அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்குது என்னுடைய ஒய்ஃப், அதுவும் இல்லாமல் அவள் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவள் பொழைப்பாளா இப்போ என்ன ஆகுவான்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பதட்டத்தோடு இருக்கேன். இப்போ நீங்கள் இவங்கள கேட்காத, இவங்கள நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தப்புக்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதுவும் இல்லாமல் என்னுடைய விருப்பம் இல்லாமல் நிறைய விஷயத்தில் அவங்களுடைய ஓன் விருப்பமாக அவங்க என்னுடைய விஷயத்தில் முடிவெடுத்திருக்காங்க. அதில் கூட நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்ச இங்கே சிந்துவை இப்படியெல்லாம் பண்ணதை நினைக்கிற போது எனக்கு அவங்க மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள அடித்ததோடு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுங்க. இல்லைனா அவங்கள நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது. என்ன இருந்தாலையும் இவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு நான் கை வச்சதோடைய சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் மற்றவங்களா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நான் உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற பைரவியுமே, சிவா நீ இப்படியெல்லாம் பேசாத, சிவா நீ இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தையே எதுக்காக நீ அடித்த, அன்னபூர்ணியத்தையே அடித்ததுக்கு நீ சாரி கேளு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி சொல்லவும் உடனே சிவாவுமே, என்னாலலாம் கேட்க முடியாது, அங்கே சிந்துவை இப்படி விட்டதுக்கு இங்கே அன்னபூர்ணி பெரியம்மா தான் இப்படி ஒரு சாரியை கேட்கணும், நான் கேட்டு என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக அந்த ஒரு சாரியை நான் கேட்க மாட்டேன், அன்னபூர்ணி பெரியம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பாக சிந்துக்கிட்ட சாரி கேட்டே ஆகணும், அதுவும் இல்லாமல் சாரி கேட்டால் இங்கே சிந்து பொழைச்சி வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லவும் அங்கே இருக்கிற பைரவிக்குமே என்ன ஒரு பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தினச்சியுமே நின்றுடுறாங்க. ஏன்னா இங்கே சிவா கேட்குறதுமே ஒரு வகையில் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருந்தாலையும், ஆனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே இங்கே சிந்துவை காப்பாற்றணும், சிந்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு ஆயிட்டாங்க. ஏன்னா இங்கே
சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவங்க வைத்தியரை கூப்பிட்டது என்ன இல்லை அவங்களே போய் அங்கே தலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூலிகையாக அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதுலேயுமே அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னபூர்ணியை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிந்து மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால எங்கள் சிவாவுமே அன்னபூர்ணியை வந்து அடித்து இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்டாங்க. கண்டிப்பாக எங்கள் சிந்து வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அன்னபூர்ணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே எங்கள் அன்னபூர்ணியுமே சிவா கிட்ட இது சிவா இனிமேல் நான் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். ஏதோ நீ என் மேலே சந்தேகப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ சந்தேகப்பட்டு பேசுகிற விஷயம் நான் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் பண்ணவே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ நினச்சி என்ன ஒரு விஷயம் நான் இப்படியெல்லாம் நினச்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் உன்னை கேட்காம நிறைய டிசிஷனும் உன்னை கேட்காம நான் எடுத்ததுனால நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நான் வாழ்நாளையில் எப்போவுமே பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னே என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சிந்துவை என்னுடைய மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் என்னுடைய மருமகளாக இங்கே சிந்துவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்கே சிவாவுமே இன்னும் பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ எந்த நிலைமையில் வந்து எங்கள் சிந்துவை உங்களுடைய மருமகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சிந்து வந்து பிழைக்க மாட்டலான்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே பயத்தோடு இருக்கேன். இந்த டைமில் நீங்கள் சிந்துவை மருமகளை ஏற்றுக்கினா என்ன ஏற்றுக்கலைன்னா என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. முன்னாடியே நீங்கள் சிந்துவை வந்து மருமகளாக நீங்கள் ஏற்றுட்டு இருந்திருக்கணும். ஆனால் சிந்துவை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே இங்கே சுவாதிக்கு சிவாக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இந்த வீட்டை விட்டு நீ எப்போ போறியோ இந்த வீடு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிந்து முன்னாடியே சிந்துடைய மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்போல்லாம் சிந்து வந்து இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சு அவளுக்கு ஒரு கேஸ் கொடுக்காம அவள் வீட்டுக்கு லைட்டு கொடுக்காம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. அவளுக்கு கேஸ் இல்லாதனால தான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே முழுக்க நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் உள்ளே இருக்கிற சிந்துவுமே அங்கே என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே இருக்கிற சிவாவுமே அன்னபூர்ணிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே இருக்கிற சிந்துவுமே ரொம்பவே வலியோடு அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்தது. அங்கே அன்னபூர்ணி கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பைரவியுமே சிவா இங்கே சிந்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கண்ணா இங்கே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிவா முதல்ல இங்கே சிந்துவை காப்பாற்றுற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணுறதை பார்த்து இங்கே நிறைய பேர் உங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சிவா இப்படி கொஞ்சம் பிகவே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சிந்துவை பார்க்கறதுக்காக சிந்துக்கு உள்ள அமுச்சு விட்டுறாங்க. உடனே அங்கே சிந்துவுமே அங்கே மூச்சு திணறல் ஏற்பட்டுருந்துச்சு. அது இல்லாமல் பல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சு. அந்த பல்ஸை பார்க்குற போது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பல்ஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே சிந்துவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சிந்து என்னை மன்னிச்சுக்கோ சிந்து, நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். நான் அன்னபூர்ணி பெரியம்மாவுடைய பேச்சை கேட்காம நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கணும். அது இல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை உன்னுடைய வருத்தங்களை நான் புரிஞ்சிக்காம நானுமே உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் சிந்து என்னை மன்னிச்சிக்க சிந்து. நான் ஏதோ தெரியாமல் நீ பொய் சொல்கிற, என்னை நீ வர வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் இங்கே ஹாஸ்பிட்டலே இருந்துட்டேன். நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஒரு பைத்தியக்காரன், என்னை மன்னிச்சிக்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவாவுமே. உடனே சிந்துவுமே அங்கே கண்ணு விழிக்கிறனாலுமே அங்கே அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. உடனே கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு அவங்க கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க சிந்துவுமே. உடனே அழுகிறது அந்த கண்ணீர் மூஞ்சில் அப்படியே சொட்டாக வரவும் அதை பார்த்த அங்கே இருக்கிற சிவாவுமே ரொம்பவே சந்தோஷத்தோட சிந்து உனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு எதுவுமே ஆகாத, உன்னை நான் பத்திரமா சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். எங்கள் அன்னபூர்ணி அத்தை என்ன சொன்னாலுமே அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். இனிமேல் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். உனக்கும் எனக்கும் அங்கே இடம் இல்லைனா கண்டிப்பாக உன்னை தனியாக வச்சு கூட நான் காப்பாற்றணுமே தவிர மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அழுதுகிட்டே அங்கே இருக்கிற சிவாவுடைய கையை இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. டாக்டர் நீங்கள்
எனக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா நீங்க எனக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஏன்னா நான் செஞ்ச தப்புனால எனக்கு அங்க கருப்பு தேள் வந்து கடிச்சிருச்சு. அதோடைய வீரியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கு விஷம் ஏறி எனக்கு அந்த ஒரு மயக்கம் வந்து நான் கீழேயுமே விழுந்துட்டேன். ஆனா அன்னபூர்ணியாத்த மட்டும் அங்க இல்லன்னா கண்டிப்பா என்ன காப்பாத்திருக்கவே முடிஞ்சிருக்காது. அன்னபூர்ணியாத்தையினால தான் இப்ப நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவா கிட்ட சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவா கேட்ட உடனே சிந்து என்ன சொல்லிட்டு இருக்க, எங்க அன்னபூர்ணியத்துக்கிட்ட நீ ஏதோ அன்னபூர்ணி பிரேமா கிட்ட நீ ஏதோ சொல்ல போயிருக்க. அதுவும் இல்லாம உன் மேல இருக்கிற கோவத்துல அவங்க எதுவுமே பேசாம உன் மேல கோவத்துல அங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இப்ப நீ அன்னபூர்ணியா பிரேமாவை எதுக்கு நீ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா நீ பேசவே கூடாது. கண்டிப்பா உன்னை தூக்கிட்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் சேர்த்தாங்க. மற்றபடி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க எதுவுமே சொல்லாம உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற சிந்துவும் இல்லை டாக்டரு அவங்க ஏதோ முக்கியமான ஒரு கால் வந்துருச்சு போல் நான் எனக்கு இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து அன்னபூர்ணியத்தை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அன்னபூர்ணியத்தை வந்து பார்த்து என்ன இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் ஆறுமுகமும் கிடையாது, பைரவியுமே எங்கே வெளியே போயிட்டு இருந்தா. இங்கே இப்படி இருக்கிறப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்ததுன்னா என்னுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். அது உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயுமே அங்கே சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லிடுவோம். உடனே சிவாவுமே அன்னபூர்ணி பெரியம்மா இப்படி ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே சிந்துவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிந்து மேலே பாசம் இருக்கிறதுனால தான் சிந்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் தான் இங்கே அன்னபூர்ணி பெரியம்மாவை இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த வச்சு நான் அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டேன். இப்போ அன்னபூர்ணியாத்துக்கிட்டே நம்ம கண்டிப்பாக போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே வெளியே வரவும் உடனே அங்கே சிந்துவுடைய அப்பாவுமே நின்றுக்கிட்டு சிவா எதுவுமே ஆகலை, என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கால, என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுடைய அப்பாவுமே சொல்லவும் உடனே சிந்துவும் அப்பா எதுக்காக இங்கே சிந்துவுடைய குரலை கேட்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்களா? நீங்கள் போகாதீங்கப்பா, அங்கே அன்னபூர்ணியத்தை அவங்க எல்லாரும் இருக்கிற போது நம்ம யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஸோ நம்ம அங்கே போகவே கூடாதுப்பா, நம்மளுக்கு அங்கே மரியாதை கிடைக்கலனாலையும் பரவாயில்ல, நம்ம அங்கே வேணாப்பா, நம்ம இங்கே இருக்கலாம். நம்மளுக்கு இப்படி இந்த கல்யாச்சிலையோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு சைனோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோவோ நம்மளுக்கு எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற சிந்துடைய அப்பாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்துடைய அப்பாவும் சிவா கிட்ட சிவா இதுக்கு மேலே இங்கே சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, இதுக்கு மேலே அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் சிவா, அவளை நீ தனியாக மட்டும் விட்டுறாத, அவளை நான் குழந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவள் இப்படி ஒரு நடப்படமாக படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போயின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச முடியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்களுடைய சிந்துடைய அப்பாவுமே. உடனே சிவாவுமே எங்கே பாருங்கள் அவருக்கு மாமா அவருக்கு அங்கே சிந்துக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இங்கே சிந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே சிந்துவை காப்பாற்றுறதுக்காக உடனடியாக இங்கே அத்தை வந்து பெரியம்மா வந்து கூட்டிகிட்டு வரல அப்படின்ற ஒரு கோவம் இருந்துச்சு. ஆனால் சிந்து சொன்ன பிறகு தான் எனக்கு என்னை காப்பாற்றினதே இங்கே புல்லெட்டு ராஜா இங்கே அரிய மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை வந்து அவங்க எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனால் சிவா எதுவுமே எடுத்து கேட்காம காது கொடுத்து கேட்காம சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே அடிச்சிருப்பாங்க. அன்னபூர்ணியும் அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு பெரியம்மா நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க, அதுவும் இல்லாமல் சிந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா சொல்லவும் உடனே உங்களுடைய பிரியம்மாவும் நான் இங்கே இருக்கிற டியூட்டியோடைய போஸ்டிங்கை வாங்கிட்டு நான் உடனே வெளியே வரேன். அதுவும் இல்லாமல் இப்போ போகிறேன்னா எப்போவுமே நடக்கவே நடக்காது, எனக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக ஒரு அவார்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ரொம்பவே பெருசாக இருக்குது, அதனால் அவங்க என் மூஞ்சியவே மறைச்சி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
எல்லாருக்கிட்டையுமே சொல்லவும், உடனே அங்கே எங்கே அன்னபூர்ணி வந்து ரொம்பவே மன்னிச்சிக்கோ சிவா, என்னை மன்னிச்சிக்கோ, கரெக்டான டைமுக்கு எங்கள் சிந்துவை கூட்டிகிட்டு வராது என்னுடைய தப்பு தான், என்னை நீ மன்னிச்சுக்கணும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா கிட்ட அன்னபூர்ணியத்தையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பிரியம்மா, நீங்கள் எதுக்கு பிரியம்மா நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் இருந்ததுனால தான் அங்கே இருக்கிற அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. என்ன நீங்கள் தான் மன்னிச்சுக்கணும். அது இல்லாமல் உங்களை நான் ரொம்பவே தப்பாகவும் தரகுறவாகவும் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் யாருக்கிட்டையுமே வாங்கினேன்னா முதல்ல அந்த பேக் ஸ்டிக்கை எடுத்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனால் அந்த பேக் ஸ்டிக்கு வந்து நான் எடுக்கலை. அதுவும் இல்லாமல் எடுக்காதனாலேயுமே ரொம்பவே நல்லது. ஆனால் அங்கே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ சிந்துலாம் நல்லா தானே இருக்கா? இப்போ சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த கருப்பனுடைய விஷம் வந்து இப்போ சிந்துடைய உடம்புல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது லீக் ஆகி, அதுவும் இல்லாமல் அதோடைய இதாகி எல்லாமே ஃபில்டராகி தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வருது. அது மட்டுமே இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அது 1,00,000 கூட வராமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சிந்துவுமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ தான் வரலனாலையுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்றத அங்கே இருக்கிற சிந்துவுமே அசத்தி வச்சுருப்பாங்க. சிந்து அசத்தி வைக்கிறது எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அது நம்ம ஒரு பாண்டிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே சந்தோலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எங்கே யார் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எல்லாருக்கும் ஒன் சைடு வந்து கால் வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு கல் வந்து அப்படியே முட்டிக்கு அடிக்குது, அதுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியை பார்த்து சிந்துடைய அப்பாவும், அன்னபூர்ணி எதுக்காக நீ மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தவே பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலே எதுவுமே பேசவும் கூடாது, அதை பற்றி யாரும் இழைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுடைய சிந்துவுடைய அப்பாவுமே சொல்லவும், உடனே இதை பார்த்தீங்களா பெரியம்மா, இப்போ இவ்வளோ பெரியதன்மையாக அவங்களுடைய தங்கச்சி அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்தளவுக்கு வருத்தத்தோட காலெல்லாம் கழுவுவாங்களா? ஏன்னா அவங்க கூட உட்கார்ந்து வரதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா இங்கே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா எல்லாருமே ஒரே சரிசமமாக இருக்கணும். அதனால் இங்கே இருக்கிற யாருமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு அடிதடிக்கும் போகிறதே கிடையாது. ஏன்னா இங்கே பிரச்சனையே அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனையே அதிகம். அவங்க வந்து பண்ணுற பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியுமே சிவா. தெரிஞ்சிருந்தோம் நீ எதுவுமே போர் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வகையில் தோணிக்கிட்டே இருந்தாலையும் அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சிந்துவுமே ரொம்பவே சந்தோஷத்தோடு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் சிந்துக்கு வந்து செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் எங்கள் அன்னபூர்ணி. ஏன்னா சிந்து வந்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அன்னபூர்ணி மேலேயும் சரி, அங்கே இருக்கிற மகா, சிவா, ஐஸ்வர்யா, பைரவின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே ரொம்பவே பாசத்தோடு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இவங்க சிந்து வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்து இங்கே சிந்துக்கு இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் சிந்து வந்து வழியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இங்கே இது அன்னபூர்ணியுமே இங்கே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த உடனே அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா நடக்குது. ஆனால் இப்போ வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டால் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும்? எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்காது. உன்னுடைய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற போது எங்கே எப்படி செய்வேன் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கோயா, அதெல்லாம் சொல்ல தோணும்.
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே சிந்துவுமே கண் விழிச்சிடுறாங்க. கண் விழித்த உடனே அன்னபூர்ணியுமே போய் பார்க்கவும், சிந்து எப்படி இருக்கு சிந்து, இப்போ நல்லா இருக்கா, அன்றைக்கி சாப்பிட்ட மீன் ஒத்துக்கலையா, அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடை ஒத்துக்கிறேன், எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு சாப்பாடை நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது, அது 2 பிரியாணி, எந்த பிரியாணின்னு சொல்லிட்டு நீங்களே போய் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், சொன்னால் நாங்களும் கேட்டுக்கிட்டு அவங்கள போய் சும்மா விசாரிச்சு விடோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அடா மொட்டை பைத்தியக்காரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத, யார் இதில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா, இங்கே இருக்கிற எல்லாருமே அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்படி சொன்னாலையும், ஆனால் இதுக்கான அர்த்தங்கள் வந்து யாருக்குமே புரியாமல் எங்கள் சிந்துவை வந்து ரொம்பவே பேச்சிலே கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக அன்னபூர்ணி வந்து சிந்துவை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே உறுதியாகிடுச்சு. ஏன்னா இங்கே எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருந்தாலையும் 35 எல்லாருமே சேர்ந்து அது இதுன்னு சொல்லிட்டு 35 எல்லாமே சேர்த்து ஒன்று 60 கட்டணுமா, 60 கட்டினா எவ்வளோ, இப்போ மாதத்துக்கு 1,50,000 அங்கே இஎம்ஐ அப்படி இப்படின்னு போயிடுது. இஎம்ஐ போனாலையும் என்ன போல் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொன்னாலையும், ஆனால் அதை வந்து சுத்தமாக ஏற்றுக்க மாட்டார் சிவா. ஏன்னா சிவா வந்து சிந்துக்கு இப்படி ஆகிடுச்சு, அதுக்கு காரணம் அன்னபூர்ணி தான் சொல்லிட்டு ஒரு சைடு கோபம். ஆனால் நான் அவங்க கோவத்தை பார்க்குறதா இல்லை உங்கள் கோவத்தை பார்க்குறதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள, எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்துட்டு கூப்பிட்டா பண்ணிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒத்துமையாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அதுவும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம மொட்டடித்து நம்ம அழகு குத்தினா கண்டிப்பாக நம்ம நடக்கிறது முடியேறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்றதில் இங்கே ஹரி வந்து உறுதியாக இருக்கான். ஏன்னா உங்கள் மேலே பயமாக இருக்குது அப்படின்றதுனால அவர் அமைதியாக இருக்காளா, இல்லை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க பண்ணி முடித்தாதான் அவங்க வீட்டோடைய எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்து கிட்ட அந்த அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம், சிந்து எப்படியாவது நீ பொழைச்சி வந்துடு சிந்து, நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன். அவ்வளோ இல்லாமல் சிந்து வந்து இவ்வளோ நேரம் அவங்க ரொம்பவே கஷ்டத்தோட அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு 13 காமி எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேர்த்து ஒரே கல்லை ஏறுங்கடா, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவாவும் அங்கே இருக்க பைரவி எல்லாருமே சேர்ந்து கார்லேயுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.